தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. கருப்பு கொடி ஏற்றி இன்னைக்கு காட்டிட்டோமா, இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை பார்க்கணும்னு டெல்லி ஆசைப்படக்கூடாது. தமிழர்களுடைய ரத்தத்துல சூடு குறைஞ்சிடுச்சு, தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. மொழிக்காக வீதிகளில் இறங்கினவங்க எங்கள் இனத்துடைய உரிமைக்காக இறங்க மாட்டோமா? தமிழர்களுக்காக போராட யார் இருக்காங்கன்னு நினைச்சாங்க? இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கான். 1000 எமர்ஜென்சியை பார்க்க நான் தயார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு அடிமைங்க தான் அடிபணிவாங்க. தென் மாநில தன்மானமுள்ள தமிழர்கள் அடிபணிய மாட்டோம். தென் மாநில மக்களோட குரலை மதிக்க மாட்டேன்னு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவுடைய குற்றத்தை அடக்குவோம். தமிழ்நாட்டோட குரலை ஒடுக்க பாஜக போடக்கூடிய சதி திட்டம் தான் தொகுதி மறு சீரமைப்பு. அதனை வெளிப்படையாக எதிர்க்கிறதுக்கு கூட முதுகெலும் பெற்ற கூட்டம் தான் அதிமுக. தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லாரும் பிரச்சாரத்தில் இருப்பாங்க. இந்த கேப்ல சிறப்பு கூட்டத்தை கூட்டி இந்த சட்டத்தை நிறைவேற்றிடலாம் என்று பாஜக நினைச்சது. நாம போடுற வாக்குக்கே வேல்யூ இருக்கணும்னா அதை எதிர்க்க வேண்டாமா? அதனாலதான் நம்ம எம்பிக்கள் எல்லாரும் டெல்லியில போராடிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு கொள்கை தான் முக்கியம், தமிழ்நாட்டு உரிமைகள் தான் முக்கியம். எங்களுக்கு பதவி என்பது தோளில் போடக்கூடிய துண்டு, கொள்கை என்பது இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய வேஷ்டி. அறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தந்த தன்மான உணர்வோட தமிழ்நாட்டை பாதுகாக்க உங்களுடைய ஆதரவை கேட்டு நான் வந்திருக்கிறேன்.